இன்னைக்கு திரையரங்குல வெளியே இருக்கிற லீடர் படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோட ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி சரவணன் லெஜெண்ட் நம்ம கொஞ்சம் பாராட்டியே ஆகணும். படம் அட்டர் ஃபிளாப். எல்லாருமே ட்ரோல் பண்ணாங்க. செகண்ட் படம் எடுப்பாரா இல்ல கண்டிப்பா எடுக்க மாட்டாரு அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. காசு இருக்கு அதனால ஆடுறாங்க, எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே இல்ல அப்படின்லாம் நிறைய பேர் நிறைய ட்ரோல்ஸ் இருந்துச்சு. ஆனா செகண்ட் படத்துல படத்துல விட செகண்ட் படத்துல நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. ஒரு ஹீரோக்குமே சரி ஒரு ஹியூமன் பீயிங்குமே சரி ஒரு விஷயம் தோத்துருச்சு அப்படின்னா அடுத்ததுல இம்ப்ரூவ் பண்ணணும் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா இவர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அடுத்தடுத்த படங்கள் இவர் ஜெயிப்பாரு நான் நம்புறேன். இந்த படம் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பாஸ் விட்டுட்டு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய டவுனும் இருக்கு, ஒரு சில அப்சிங்ஸும் இருக்கு. கதையா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் பொண்ணு மேல உயிரையே வச்சிருக்கிற ஹீரோ தான் பொண்ணோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷமும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிய படம் தான் ஞாபகம் வந்துச்சு. அவங்க லேட்டா எந்திரிக்கிறது, ஹீரோ லேட்டா எந்திரிக்கிறது, அந்த பொண்ணு வந்து எழுப்புறது, ஸ்கூலுக்கு போறது, நம்ம பொண்ணோட ஸ்கூல் டைமிங், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்றது, இது எல்லாமே தெரிய படத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க நிஷா சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வேலாயுதம் படத்துல அந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் மத்தவங்க எக்ஸ்பிளைன் ட்ரெயின்ல சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படிதான் போகுது. அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி துறைமுகத்துல வந்து ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு ஹீரோ வந்து ஒரு மெக்கானிக்கா இருக்கிறதுனால அவர் மூலியமா அந்த ஹார்பருக்குள்ள உள்ள என்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது ஹீரோ வந்து மறுத்துறாரு. அதுக்கப்புறம் தன்னோட அவங்க பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு, ஹீரோட பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு இது நீ செஞ்சே ஆகணும்ன்ற மாதிரி பிளே பண்றாங்க. அந்த நேரத்துல நாம என்ன நினைக்கிறோம்னா ஆண்ட்ரியா மேல கோவம் வருது. ஆனா ஆண்ட்ரியாவே இதை செய்ய வச்சுட்டு நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல காட்டுறாங்க. ஷாம் வந்து ஆண்ட்ரியாவோட சுப்பீரியர் ஆபீசரா வராங்க. அவரு கொடுத்த ரோலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா பிளே பண்ணிருக்காருன்னு சொல்ல முடியும். அவரு ஒரு போலீஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றதுனால அவரோட போலீஸ் வழியை பிரஸ்டீஜியஸா நினைக்கிறாரு. சந்தோஷ் பிரதாப் வந்து அவர் கொடுத்த ரோலை நீட்டாவே பிளே பண்ணிருக்காரு நம்ம சொல்ல முடியும். இந்த துறைமுகத்தை அழிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பாஸ்ட்ல சந்தோஷ்க்கும் நம்மளோட லெஜெண்டுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றது செகண்ட் ஹாஃப்ல ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக்ல தான் ரிவீல் பண்றாங்க. லால் தான் ரிவீல் பண்ணுவாரு ஆண்ட்ரியோட அப்பாவா. அவர் தான் ரிவீல் பண்றாரு. அவர் வந்து ஒரு 12 மேன் ஸ்குவாட்ல லீடரா இருந்தவர். அவருக்கு போன எல்லா மிஷனுமே சக்சஸ். அப்படி ஒரு மிஷன்ல போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் நிறைய பிளாஷ்பேக் வச்சிருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இல்ல, ஆனா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக்காவே வச்சிருக்காங்க. எந்த ஒரு ஃபர்ஸ்ட்ல லெஜெண்ட் படத்துலயாவது கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி சில நடனங்களும் காட்சிகளும் இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது ஒரு பிளஸாவே சொல்லலாம். கடைசியா லாஸ்ட்ல எல்லாத்தையுமே அந்த பிரதாப்போட திட்டங்களை ஒன்னொன்னா முறியடிச்சுட்டே வராரு. எஸ்பெஷலா சொல்லி ஆகணும், ஃபைட் சீக்வன்ஸ் செம்மையா எடுத்திருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ட்ரெயின் சீக்வன்ஸ் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே இருக்கும். அந்த பொண்ணு காது கேட்காத பொண்ணா நடிச்சிருக்கு. சரவணனோட பொண்ணு ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். எந்த ஒரு இடத்துலயுமே ஏன்னா நடிக்க தெரியாம நடிக்குது அப்படின்ற மாதிரி இல்லாம ரொம்ப நீட்டா பண்ணிருக்காங்க. கொடுத்தவங்க எல்லாருமே நீட்டா பண்ணிருக்காங்க. அப்புறம் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம லெஜெண்ட் தான் கொஞ்சம் பிரச்சனையே. அவரு கொஞ்சம் எமோஷனலாவும் கொஞ்சம் காமெடி சீன்ஸ்லயும் கொஞ்சம் ரொமான்டிக் சீன்ஸ்லயும் எல்லாத்துலயுமே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் படத்துல ரோபோ மாதிரி நடக்கிறாரு, ஒன்னும் தெரியல, என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு தான் சொல்ல முடியும். முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பா நம்ம அடுத்தடுத்த வாய்ப்புகள் நம்ம கொடுப்போம். இந்த படம் கண்டிப்பா வந்து லெஜெண்டை விட நல்லா இருக்கு. ஆனா ஒன் டைம் வாட்சபிளா தான் இருக்கே தவிர ஆஹா ஓஹோ சொல்லிக்கிற மாதிரி இல்ல. துரை செந்தில்குமார் அவர் வந்து நம்ம நிறைய எதிர்பார்த்தோம். ஏன்னா அவரோட முந்தைய படங்கள் எதிர்நீச்சலா இருக்கட்டும், கொடியா இருக்கட்டும், நல்ல படங்கள் தான் நம்ம சொல்ல முடியும். இதுலயுமே கொடி படத்துல வர்ற மாதிரி வில்லனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டட் ரோல் வச்சிருக்காரு. அது கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் அது ப்ரிடிக்டபிளா தான் இருந்துச்சு. ஆனா நல்லா இருந்துச்சுன்னே சொல்ல முடியும். ஜிப்ரான் எப்படி கதை வந்து அங்கங்க பிச்சு பிச்சு எடுத்த மாதிரி இருந்துச்சோ, மியூசிக்மே வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க நிறைய படத்துல கேட்ட மியூசிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி சொல்லி ஆகணும், ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. மொத்தமா இந்த படம் என்னடா பாக்கலாமா வேணாமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஓடிடில வரும், அப்ப பாத்துக்கலாம். இல்ல நான் இந்த வாரம் ஒரு 2-3 படத்துக்கு போலான்னு இருக்கேன்னா இது ஒரு செகண்ட் இல்லைன்னா தேர்ட் ஆப்ஷனா வச்சுக்கோங்க. தேங்க்யூ.